எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான பால்கோவா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால்கோவா செய்ய நான் 2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். இது 1/2 லிட்டர் பாக்கெட். அதுக்கப்புறம் சர்க்கரை 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நெய் ரொம்ப தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் நெய் தேவைப்படும். நிறைய ஐட்டம்லாம் இதுக்கு தேவை கிடையாது. முந்திரி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பால், நெய், சர்க்கரை, ஏலக்காய் மட்டும் இருந்தால் போதும். இப்போது நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். பால் நிறைய இருக்கிறதுனால சர்க்கரை அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பால் நல்லா வற்றி கொஞ்சமாக வந்துடும். அதனால தான் சர்க்கரை ரொம்ப கொஞ்சமாகவே இதுக்கு தேவைப்படும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ தான் பால் குறைஞ்சிருக்கு. 20 நிமிஷத்துல நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கேன். இதுவரையும் நான் அதில் ஜீனியோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ணலை. 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் 2 போட்டு நல்லா பவுடராக மிக்சியில் அரைச்சிடுங்க. பால் வச்சதுலேருந்து நான் அடுப்பை ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், சிம்மிலே வைக்கல. ஜீனி நல்லா பவுடராக அரைச்சாச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விடுங்க. பால் நல்லா திக்காக காஞ்சிருச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஜீனியை போடணும். ஜீனி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஜீனி போட்டதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நான் இப்போ தான் 2வது ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விடுறேன். இப்போ ஒரு 3வது ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விடுறேன். இந்த ஸ்வீட் செய்ய எந்த பக்குவமும் தேவையில்லை. பொறுமை அப்படிங்கிற ஒரு பக்குவம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி பால்கோவா ரெடி ஆகிடும். சுவையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இது செய்ய எனக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆணுச்சு. 2 லிட்டர் பால் அப்படிங்கிறதுனால 40 நிமிஷம் ஆனது. நீங்கள் எவ்வளோ பால் கம்மி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் கம்மியாகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.